ஸ்ரீரங்கத்தில் பிறந்த ரங்கராஜன் வாலிப கவிஞன் வாலியா மாறின கதையை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தான் ரங்கராஜன். ஆனால் இவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஓவியத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்காரு. ரங்கராஜன் வரைகிற ஓவியங்களெல்லாம் பார்த்த அவரோட நண்பரான பாபு அவருக்கு இந்த ஓவியங்களை பார்க்கும்போது விகடனில் வர ஒரு பிரபல ஓவிய ஆசிரியர் ஞாபகம் வந்ததால் இவருக்கு வாலி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ரங்கராஜனுக்கும் வாலி அப்படின்ற பேர் மனதுக்கு நெருக்கமாக ரொம்ப பிடிச்சிட்டதால அதே பேரையே அவர் மனதில் தாங்கிக்கிட்டாரு. ஆரம்ப காலகட்டங்களில் டிராமாக்களில் தான் வாலி அவர்கள் பாடல்களும் கதை வசனங்களும் எழுதியிருக்காரு. முதல்ல வாலி அவர்கள் மருத நாட்டு இளவரசி அப்படின்ற ஒரு படத்தை பார்க்க போயிருக்காரு. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தில் வர மாதிரியே நம்மளும் இந்த மாதிரி பயங்கரமான வசனங்களையும் கதைகளையும் எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு. அந்த மருத நாட்டு இளவரசி படத்தோட எழுத்தாளர் கலைஞர் கருணாநிதி, அதில் நடித்த நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு முதல்ல ஒரு சிறுகதை எழுதி கல்கி அவர்களுக்கு வாலி அவர்கள் அமைச்சிருக்காரு. அந்த கதையை படிச்சு பார்த்த கல்கி இந்த கதை பிரசுரத்துக்கு தகுந்த கதை இல்லை அப்படின்னு இவருக்கு பதில் கடிதம் போட்டிருக்காரு. அதை பார்த்து கோபப்பட்ட வாலி அவர்கள், என் கதையோட எடை என்னன்னு எனக்கு தெரியும், உங்களோட துலாக்கோள்கள் தான் துருப்பிடிச்சு போச்சுன்னு கோபமா பதிலுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இதன் பிறகு அவரு முதல்ல போட்ட ஒரு நாடகத்திலேயே அன்னைக்கு மிக பிரபலமா இருந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த தலைவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாலி அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.